அதிகாவும் மையும் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கீழே இறங்கி வராங்க. இதை பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷால்றாங்க. சரி கோபி பத்திரமா இரு, அப்பப்போ வா அப்படின்ற மாதிரி சமாதானம் சொல்லிட்டு இருக்கா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோபி நீங்கள் வர தேவையில்ல, நானும் மையும் மட்டும் தான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி இதை கேட்டவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக்கிங் ஆகிறாங்க. ராதிகா வந்துட்டு கோபி நீங்கள் இங்கேயே இருங்க, நீங்கள் இங்கே இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்குங்க. அதுவும் இல்லாத உங்கள் குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுக்க நான் விரும்பல. அதனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க, நானும் மையும் எங்கள் கண்கடான இடத்துல போயிடுறேன், எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் மையும் பேசுகிறேன், ஏன் அதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறேன், நான் நேற்று சொன்னேன் நான் 3 பேர் ஒன்றா கிளம்புறேன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு நான் எப்படி தனியாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் சிரிப்பீங்க, உங்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஆனால் இங்கே இருந்தீங்கன்னா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கீங்க. அதுவும் இல்லாத உங்கள் பசங்களோட எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக இருக்குங்க. அதனால் வந்து நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பாக்கியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கிறாங்க. யாரும் அதுக்கு எப்படி பண்ணுறீங்க, ஏன் கோபியை கூட்டு போக உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்ல, இல்லை அவர் இங்கே இருக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போகிற டைமில் கோபி பார்த்தீங்கன்னா ராதிகா என்னை விட்டு போயிடாது ராதிகா, நீ போயிட்டானா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இல்லை கோபி நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும், அப்புறம் போக போக சரியாயிரும். அதுவும் இல்லாத நீங்கள் இல்லைன்னா உங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க, அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு எதனா உடம்பு சரியில்லாமல் ஆயிரும், அப்புறம் அதுக்கும் காரணம் நான் தான் சொல்லிட்டு எப்போ பாரு இது பண்ணிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாத நான் எனக்கு வாழ்க்கையில் ரொம்பவே அவமானப்பட்டேன்னா அந்த இடத்துல இருக்க எனக்கு பிடிக்கல, நீங்கள் இங்கே இருங்க நாங்கள் இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா மையும் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டேயும் சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு, ஏன் ராதிகா இப்படி ஒரு முடிவு எடுத்த, மாப்பிள்ளையும் கூட்டு வந்தாரு தானே, அவரும் வரேன் தானே சொன்னார், ஏன் இப்படி பண்ணுற அப்படி சொல்ல, இல்லைம்மா அவர் அங்கே இருக்கிறது தான் சரியாக வரும், நான் அன்றைக்கி பண்ண தப்ப இன்றைக்கி சரியா இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்கள் திருப்பி என்னை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, அவர் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா கோபி வராரு. கோபி வந்துட்டு ஏன் ராதிகா இப்படி தனியாக விட்டு வந்துட்டேன், நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அது எப்படி கோபி இது நடைமுறையில் சாத்தியமாகும், அது உங்கள் முன்னாள் மனைவி வீடு, அப்படி இருக்கும்போது நீங்கள் இருக்கலாம், ஏன்னா அது உங்கள் அம்மா வீடு, ஆனால் நான் எப்படி இருக்க முடியும், அது எனக்கும் அசிங்கம் பாக்கியாவுக்கும் அசிங்கம், அந்த அசிங்கத்தை நான் கொடுக்க தேவை வேறு இல்லை. அதுவும் இல்லாத அவங்க எவ்வளவோ நமக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பேரை கெடுக்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயம் கூட பண்ணக்கூடாது. அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன். நீங்கள் போய் உங்கள் குடும்பத்தோட இருங்க. என்னை தனியாக விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராதிகா பார்த்தீங்கன்னா அமைதியாக ரூமுக்கு போயிடுறாங்க. கோபியுமே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேந்த முழிச்சிட்டு இருக்காரு. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. கோபியும் ராதிகா ஒன்று சேர்ந்தாங்களான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.